ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். இதுவரைக்கும் தேவன் நடத்தினவர், அவர் இனியும் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து இந்த நேரத்திலும் கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சிந்திப்போம். நீங்கள் எல்லோரும் நல்லா ஆராதிச்சிங்க. உங்களை பார்க்கறதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. இதே உற்சாகத்தோடு கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சிந்திப்போம், பார்ப்போம். எனவே தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். எனவே வசனம் தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆமென், ஆமென். ஓகே, யாரும் நீங்கள் தூங்காதீங்க, அங்கே எழும்பி நடக்காதீங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம், நடுங்குவோம். வசனம் சொல்லுகிறது, அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களை தேவன் உற்று கவனிக்கிறார், உற்று நோக்குகிறார். அவர்களுக்கு தேவன் துணையாக இருக்கிறவராக இருக்கிறார். ஓகே, நாங்கள் நாளிலும் கூட நாங்கள் ஒரு தலைப்போடு கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சிந்திக்கலாம். வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, த விக்டோரியஸ் கிறிஸ்டியன்ஸ் லைஃப். எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நாங்கள் அந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியுமா? சாத்தியமாகுமா? இன்றைக்கி நாங்கள் கேட்போம். எங்களை பார்த்து, நீங்கள் பக்கத்தில் இருக்காங்கள பார்த்து கேட்கலாம். அவங்களுக்கு கையை கொடுங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகிறது? வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுகிறீங்களா? இன்றைக்கு நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுகிறோமா? இன்றைக்கு வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்க்க போகிறோம், யார் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக நாங்கள் வாழுகிறோமா? அல்லாவிட்டால் எங்களுடைய திருமண வாழ்க்கை, அல்லாவிட்டால் குடும்ப வாழ்க்கை, அல்லாவிட்டால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதான சகோதரர் மத்தியிலே உங்களுடைய வாழ்க்கை வெற்றி உள்ளதாக இருக்கிறதா என்பதை நாங்கள் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மரணம் மனிதனை துரத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மரணம் மனிதனை துரத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மனிதர்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே ஒரு நாள் உயிர் வாழ்வதே மிகவும் பயங்கரமான, கடினமாக தோன்றுகிறது. நாளைக்கு உயிரோடு இருப்போமா என்கிறதே நிச்சயம் அற்ற ஒரு வாழ்க்கை கடினமாக ஓடுகிறது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வியாதி, விபத்துக்கள், இயற்கை அழிவுகள், பொருளாதார சுமைகள், இவை அனைத்தையும் சுமந்து கொண்டு நாங்கள் ஒரு நாளை ஓட்டுவதே கடினமாக தோன்றுகிறது. நீங்கள் அதே மாதிரி பார்க்கலாம். இன்றைக்கு வேலை, குடும்பம், வியாதி, அதே மாதிரி தேவைகள், இந்த சுமைகள் மனிதனை இன்றைக்கு வாட்டி வதைக்கிறது. இன்றைக்கு இந்த சுமைகளோடு மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் வாடி, அதாவது தேவைகளோடு கூட இதன் மத்தியிலே நாங்கள் இன்றைக்கு சாத்தியமாகுமா வெற்றியுள்ள வாழ்க்கை, கிறிஸ்தவ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவது என்ற உலகத்தில் ஏராளமான பிரச்சனைகள். ஒவ்வொரு வருடத்திலையும் நான் இப்போ ஒரு மெக்க கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கன்றா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டோரியை நீங்கள் சொல்லுவீங்க. பலதரப்பட்ட வித்தியாசமான காரியங்களை நீங்கள் சொல்லுவீங்க. இந்த காலத்தில், இந்த நேரத்தில் எப்படி இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை என்கிறது எப்படி சாத்தியமாகும் என்றது எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக இருக்கிறது. ரைட். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ போகிறார்கள்? ஒரு 1000 வருஷம் நீங்கள் வாழுவீங்களா? ஒரு 1000 வருடம் உயிரோடு இருப்பீங்களா? 2000 வருஷம்? இன்றைக்கு முக்கி தக்கி ஒரு 100 வருஷத்தை நாங்கள் கடக்கிறதே இன்றைக்கு இதாக இருக்குது. இன்றைக்கு சொல்லுகிறார்கள் ஆயுள் காலம் குறைந்து கொண்டு போகிறது. அப்போ முந்தி இருக்கிற பாட்டி, ஆத்தா, இவங்களெல்லாம் பார்த்தா 80, 90 இருக்கிறாங்க இதுவரைக்கும். ஆனால் இப்போ இந்த ஜெனரேஷன் எவ்வளவு காலம் ஓட்ட போகிறார்கள்? ஒரு 50, 60, 70 இன்றைக்கு சாத்தியமாகுமான்ற மாதிரி இருக்கு. ஏண்டா 40, 35 தொடங்கினோடனே ஹார்ட் அட்டாக் ஆத்து இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட வியாதிகளை சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆயுள் காலம் குறைந்து கொண்டே போகிறது. வேதாகமம் சொல்லுகிறது, அவர் என்னென்றா 70 தொடக்கம் 80 வரையிலான ஆயுட்காலங்களை தேவன் கொடுக்கிறார். அதற்கு முன்பதாக மெத்துசலா என்கிறவர் பழைய ஏற்பாடு ஆதியாமத்தில் நாங்கள் பார்க்கிறோம் 930 வருஷம் அவர் உயிரோடு வாழ்ந்திருக்கிறார். அதுக்கு பிற்பாடு நீங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைந்து ஆபிரகாம் மரிக்கும்போது அவருக்கு 125 வயது, மோசே மரிக்கிற பொழுதும் அவருக்கு 120 வயதாக இருக்கணும்னு நினைக்கிறேன்.
அவர்களுடைய பலன் குன்றவில்லை, அவருடைய பார்வை மங்கவில்லை, அவர்கள் ஸ்டெடியாக இருந்தார்கள். ஆனால் ஓகே, உங்களுடைய வேலை போதும் என்று சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறார். ஓகே, நீங்கள் பரவாயில்லை என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்க்குற பொழுது இன்றைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட காரியங்களோடு, வியாதிகளோடு, பலகீனங்கள், நிறைய சுமைகளோடு இன்றைக்கு மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலப்பகுதியிலே எப்படி வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் எங்களால்? சாத்தியமாகுமா? ஆனால் வேதாகமம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. நாங்கள் அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 8வது அதிகாரம், சாப்டர் 8 இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது பார்க்கிறோம், தேவன், அதாவது அந்த 8வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிறது இல்லை என்று அவர் எங்களுக்கு சொல்லுகிறார். அதே மாதிரி 2வது 3வது வசனம் சொல்லுகிறது, எங்களுக்கு எதிராக இருந்த பிரமாணம் பாவத்தில் இருந்து தேவன் எங்களுக்கு என்ன செய்தார் என்றால் விடுதலையை, மீட்பை கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து பார்க்கிறோம். அதே மாதிரி 4வது வசனம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும் வல்லமையை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய சிலுவை மரணத்தின் நிமித்தமாய். 5வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் புதிய ஒரு வாழ்க்கையை தேவன் எங்களுக்கு எப்படி கொடுக்கிறார் என்பதை குறித்தும், 12 தொடக்கம் 13 வரையிலான வசனங்கள் மாம்சத்தின் மேல் ஜெயம் கொள்ளும் ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு மாம்ச கிரியைகளுக்கு, மாம்ச சிந்தைகளுக்கு எப்படி நாங்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை மேற்கொள்ள முடியும் என்பதையும், 14ஆம் வசனம் தொடக்கம் 17வது வசனம் வரைக்கும் எப்படி தேவனுடைய பிள்ளைகையாக நம்மை அவர் தத்தெடுத்திருக்கிறார், எப்படி நாங்கள் இயேசுவுடைய பிள்ளையாக நாங்கள் மாறி இருக்கிறோம் என்பதையும், 17 தொடக்கம் 30 வரையிலான 31 வரையிலான வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது நம்மை எப்படி தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார், எப்படி அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறார் என்பதை குறித்து நாங்கள் வேகமாக நாங்கள் பார்க்க போகிறோம். எனவே தேவ ஆவியானவர் எங்களோடு கூட அவர் இடைப்படுவாராக, எங்களை பலப்படுத்துவாராக. ரைட், நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 8வது அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ரைட், இதில் நாங்கள் பார்க்கிறோம், நான் ஒரு காரியம் காட்டியிருக்கிறேன். எப்படி என்றால், அதாவது இந்த உலகத்திலே பணக்காரர் பட்டியலை நான் எடுத்தேன். இந்த உலகத்தில் இருக்கிறதான செல்வந்தர்கள், அவர்களுடைய பட்டியலை நாங்கள் பார்க்கிற பொழுது நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த ஸ்லைட்டில் நீங்கள் பாருங்கள், எலான் மாஸ்க், அதே மாதிரி லாரி என்று சொல்லப்படுகிறவர், அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச இந்தியாவில் இருக்கிறாங்க யார், அம்பானி, முகேஷ் அம்பானி, அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்கிறார் தம்பிக்க பெரேரா, அதே மாதிரி மலேசியாவிலேயும் இருக்கிறார்கள் ஆனந்த கிருஷ்ணன், அவர் இறந்துட்டார் நினைக்கிறேன். அப்படி பெரிய, அதே மாதிரி சீனர்கள் மத்தியிலே, மலாய்க்காரர்கள் மத்தியிலே இந்த செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். அவரிடத்திலே நாங்கள் போய் கேட்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி வெற்றியாக இருந்தது, ஒவ்வொருவரும் சொல்லுவார்கள் அப்படி ஒன்றும் தெரியல, நிறைய காசு இருக்குது, நிறைய சொத்துக்கள் இருக்குது, நல்ல வசதியான வாழ்க்கை இருக்கிறது, ஆனால் இந்த நிம்மதியான நிறைவான ஒரு வாழ்க்கையை எங்களால் வாழ முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த முகேஷ் அம்பானியுடைய மகனுக்கு திருமணம் ஒன்றை செய்து வைத்தார்கள். 4000 தொடக்கம் 5000 கோடி செலவில் அந்த திருமணத்தை அவர்கள் செய்தார்கள். ஆனால் அவருடைய மகனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய உடம்பு குறைக்க முடியாத ஒரு வியாதி, அவர் மிகவும் வேதனைப்படுகிறார். இவ்விதமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம், பிரபலமான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருந்தார்கள். சில சர்வதிகாரிகள் இருந்தார்கள், இடியமீன், அதே மாதிரி ஹிட்லர், அதே மாதிரி ஒசாமா பின்லேடன், இவ்விதமான பயங்கரமானவர்கள் இருந்தார்கள், பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையுடைய முடிவுகளை நாங்கள் பார்க்கிற பொழுது பரிதாபமான மரணம். அலெக்சாண்டர், இவருடைய வாழ்க்கைகளை, சரித்திரங்களை வாசிக்கிற பொழுது அவர்கள் உண்மையாகவே அவருடைய வாழ்க்கை வெற்றியாக இருந்ததா என்று பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதி மாத்திரம் இருந்தது. ஆனால் பூரணமாக அவருடைய வாழ்க்கை சந்தோஷமோ அல்லாவிட்டால் சமாதானமோ ஆனதாகவோ இருந்ததாக சரித்திரங்கள் சொல்லவில்லை. ஆனால் வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது மனிதர்கள், ஆபிரகாமை எடுத்து கொண்டீங்கன்னா ஆபிரகாமை தேவன் அழைத்தார்.
ஆனால் தேவனுடைய சித்தத்தை அவர்கள் செய்கிற பொழுதுதான் அவருடைய வாழ்க்கை பூரணமாக மாற்றப்பட்டது. யோபுடைய வாழ்க்கை நல்ல செல்வ சீமானாக இருந்தான். திடீரென்று அவருடைய வாழ்க்கை ஒரு பயங்கரமான ஒரு துன்பகரமான வாழ்க்கையாக மாறியது. ஆனால் முடிவிலே தேவன் அவரோடு கூட இருந்ததுனால, தேவனுடைய பிரசன்னம், அவருடைய வழிநடத்துதல், அவருடைய தயவினால அவர்களுடைய வாழ்க்கை அழகாக்கப்படுத்தப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு நாங்கள் வருகிற பொழுது, இயேசுடைய சீஷருடைய வாழ்க்கைகளை நாங்கள் உற்று கவனிக்கிற பொழுது, சீஷர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிற பொழுது, அவர்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைகளை திறந்து, தேவன் எங்களுக்கு இந்த வாழ்க்கை அல்ல, தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற நித்திய வாழ்க்கை தான் உண்மையானது என்று சொல்லி அதற்காக அவர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அதற்காக அவர்கள் 2 விஷயத்தை செய்தார்கள். ஒன்று, தங்களுடைய வாழ்க்கையை தேவனை நோக்கி ஓட ஆரம்பித்தார்கள். இன்னொன்று, இருக்கிற இந்த வாழ்க்கை, இந்த காலப்பகுதியிலே எத்தனை பேருக்கு நான் நன்மை செய்ய முடியும், எத்தனை பேருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று தான் அவர்கள் ஓடினார்களே தவிர அவருடைய வாழ்க்கையிலே மற்ற காரியங்களை அவர்கள் தேடவில்லை. ரைட், நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். பவுல் என்ன எங்களுக்கு சொல்லித் தருகிறார், என்னத்தை எங்களுக்கு கற்றுத்தருகிறார் என்று நாங்கள் பார்க்கலாம். ஓகே, நாங்கள் இந்த நேரத்தில் ரோமர் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். ரோமர் 8:5. ரோமர் 8:5. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஓகே, நான் இது கொடுத்திருக்கிறேன். பூரண சமாதானத்தை தேவன் எங்களுக்கு கொடுக்கிறவர். இந்த ஸ்லைட்ல நான் கொடுத்திருக்கேன். பூரணமான ஒரு சமாதானத்தை தேவனால் மாத்திரமே கொடுக்க முடியும். எப்படி என்று பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் ஜீவன் அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்குள் எங்களுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது. 2வது நாங்கள் பார்க்கிற பொழுது, கிறிஸ்துவனுடனான ஒரு சமாதானம், அவரோடு கூட ஒரு ஒப்புரவாக்குதலை தேவன் எங்களுக்கு கொடுக்கிறார். 3வது நாங்கள் பார்க்கிறோம், கிறிஸ்துவுடனான ஒரு ஐக்கியம். இது மிகவும் எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு காரியமாக தெரிகிறது. எப்படி நாங்கள் மரித்தவர்களாக இருந்த எங்களை இயேசு கிறிஸ்து அவரோடு கூட அவர் எங்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். இதில் நாங்கள் கொடுத்திருக்கிறேன் மாம்சத்தின்படி, அதே மாதிரி ஆவியின்படி. இப்போ 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று, நாங்கள் மாம்சத்தின்படி நாங்கள் வாழலாம், ஆவிக்கு ஏற்றபடியும் வாழலாம். எனவே அது எங்களுடைய கைகளிலே இருக்கிறது. தேவன் அதை எங்களிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். எனவே இங்கே நாங்கள் பார்க்கிறோம், 5வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை, 6வது வசனம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னத்தை குறிப்பிடுகிறார்டா, எங்களுடைய மாமிசம் இன்றைக்கு எதை நாங்கள் விரும்புகிறோம் என்றால், மாமிசத்தை திருப்திப்படுத்த விரும்புகிறோம். உதாரணத்துக்கு, ஒரு மாமா கடைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா, அங்கே முன்னுக்கு இருக்கிற அந்த சாப்பாடு வச்சிருக்கிற அந்த கவுண்டரை பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற எது உங்களுடைய கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கிறதோ அது எங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுது. இன்றைக்கு மாமிசம் எதை விரும்புகிறது, எங்களுடைய சிந்தை எதை விரும்புகிறது, அதை இன்றைக்கு அனுபவிக்க நாங்கள் விரும்புகிறோம். இன்றைக்கு இந்த அடிமைத்தனம் என்று சொல்லுகிறோம், அடிக்ட். ஏதாவது ஒரு காரியத்துக்கு நாங்கள் அடிமையாகிறது. அந்த அடிமைத்தனம் எதில் இருந்து வருகுதுண்டா, இந்த மாமிச சிந்தை. என்ன காரியத்துக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறோம், அந்த காரியத்திலிருந்து நாங்கள் வெளியிலே நாங்கள் வருகிற பொழுதுதான் தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் புதிய மாற்றங்களை, காரியங்களை அவர் செய்ய எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது, ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நாங்கள் மாம்சத்தின்படி, மாம்சத்தை படி நாங்கள் வாழுகிற பொழுது, நாங்கள் மாம்சத்தையே நாங்கள் திருப்திப்படுத்துகிற பொழுது, நாங்கள் அதற்கான காரியங்களை பற்றியே நாங்கள் சிந்தித்து கொண்டிருப்போம். என்ன அடுத்து செய்யணும், அது அடுத்து செய்யணும். அதே மாதிரி ஆவியிலே நாங்கள் காரியங்களை, ஆவிக்குரியவனாக நாங்கள் மாற வேண்டுமானால், எப்படி நாங்கள் ஆவிக்குரிய விடயங்களை நாங்கள் சிந்திக்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கை மாறுகிறதை நாங்கள் இங்கே பவுல் குறிப்பிடுகிறார். எப்படி என்றால், நீங்கள் மாம்சத்தின்படி நீங்கள் செய்கிற பொழுது அதனுடைய காரியம் மரணத்தை உண்டாக்கும், மரணத்தை உண்டாக்கும். இது சிம்பிளாகவே எங்களுக்கு தெரியும். நீங்கள்
மாம்சத்தின்படி அதாவது போர் செய்கிறவர்களாக அல்லாவிட்டால் மாம்சத்தின்படி நீங்கள் இச்சிக்கிற ஒரு காரியம் உங்களுடைய சரீரத்தில் என்ன செய்யுதுண்டா அது வேதனையை ஏற்படுத்துகிறது, மரணத்தை கூட உண்டாக்குகிறது. ஆனால் ஆவியினாலே கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் மறுகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு மாற்றத்தை தேவன் உண்டு பண்ண ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது காரியம் நீங்கள் பார்க்கலாம், தேவனுடனான சமாதானம். 6வது 7வது வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறதாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாம்ச சிந்தை என்னத்தை குறிக்குதுண்டா எங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவோடு இருக்கிறதான பகை. இப்போ இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவரோடு உங்களுடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறது, தேவனோடு உங்களுடைய வாழ்க்கை சீர்பொருந்தி இருக்கிறது, நீங்கள் ஆண்டவரோடு பேசுகிற ஒரு நபராக எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறீங்க? நீங்கள் உங்களையே நீங்கள் கேட்டு பார்க்கலாம். இன்றைக்கு தேவனோடு போர் செய்கிறவர்களாக எத்தனை பேர் இருக்கிறோம்? அதில் போட்டிருக்கணும் அப்படி என்றால் தேவனோடு சமாதானம், தேவனோடு போர், அல்லாவிட்டால் தேவனோடு நாங்கள் சண்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? எப்படி? எங்களுடைய மாம்சத்தினாலே ஏற்படுகிற காரியங்கள் இன்றைக்கு இவைகளை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. ரைட். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுடன் இருக்கிற ஐக்கியம். 8வது வசனம் சொல்லுகிறது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். இன்றைக்கி நாங்கள் மாம்சத்துக்கு நாங்கள் உட்பட்டிருந்தால் நாங்கள் தேவனுக்கு நாங்கள் பிரியமாக இருக்க முடியாது. என்ன மாம்சம், என்ன ஆவி, இது உங்களுக்கு தெரியுதா? கிளியராக இருங்க. ஆவி என்றா என்ன, மாமிசம் என்றா என்ன? தூக்கம் வருது எனக்குன்றாங்க. ஓகே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்தின் நிமித்தமாய் மூலமாய் தேவன் எங்களை என்ன செய்தார்னா அவருடைய பிள்ளைகளாக தேவன் எங்களை மாற்றியிருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பாவத்திலே அடிமைத்தனத்திலே வாழ்ந்த எங்களை தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே என்ன கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை தூய்மையாக்கி எங்களை அவருடைய பிள்ளைகளாக தேவன் மாற்றியிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கை மாறுகுதுண்டா நாங்கள் தேவனுடைய பிள்ளை, இயேசுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ உதாரணமாக உங்களுக்கும் உங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? நீங்கள் சின்னனாக இருக்கிற பொழுது நீங்கள் உங்களுடைய பெற்றோரோடு எப்படி நீங்கள் உறவில் இருந்தீங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு இன்றைக்கு எப்படி இருக்கிறது? சில வாலிப பிள்ளைகள், யூத் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுடைய அம்மாவுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? இதே போல தான் இயேசுவுக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவு எப்படியான உறவாக இருக்கிறது? இன்றைக்கு அவரோட அடிக்கடி நாங்கள் சண்டை போடுறோமா, அல்லாவிட்டால் அடிக்கடி அவருக்கு எகெயின்ஸ்டாக காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமா? இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாம். எப்படி என்றால் இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோமா, கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் உயிரோடு நாங்கள் இருக்கிறோமா, எல்லாவற்றால் எங்களுடைய வாழ்க்கை மறைத்ததாக இருக்கிறதா? சொல்லுவார்கள், ஒரு பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளை என்ன செய்ய வேண்டுமா? கத்தணும். கத்தாவிட்டால் டாக்டர் என்ன செய்ய சொல்லிடுவாங்க, பிள்ளை செத்துட்டு டை. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவனுக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு நாங்கள் சுவாசித்து கொண்டு இருக்கிறோமா, அல்லாவிட்டால் நாங்கள் மரித்து போயிருக்கிறோமா? சுவாசத்தோடு இருக்கிறோமா, மரித்து போயிருக்கிறோமா? இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் இருக்கிற பொழுது எங்களுக்கு ஜீவனை தேவன் கொடுக்கிறார். அப்படி என்றால் நாங்கள் அவரோடு இருக்கிற உறவு, அவரோடு இருக்கிற சமாதானம், அவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம் எங்களை இன்னும் உயிர்ப்பிக்கிறதாக, ஜீவனை உண்டாக்குறதாக இருக்கிறது என்று பவுல் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறார், சொல்லுகிறார். ரைட். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், பரிபூர்ணமான விடுதலை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ரோமர் சொல்லுகிறார், எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை மரணத்து நிமித்தமாய் தேவன் எங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு விடுதலையை கொடுக்கிறார். 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது, ரோமர் 8:18 நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், ஆதலால் இக்காலத்தின் பாடுகள்
இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். நான் திரும்பவும் வாசிக்கிறேன். ஆதலால் இக்காலத்தின் பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் பயங்கரமான ஒரு காரியங்களுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. எதை எடுத்தாலும் எதை நீங்கள் பார்த்தாலும் ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே தான் போய் கொண்டிருக்கிறது. இங்கே நான் 3 விஷயத்தை சொல்லுகிறேன். ஒன்று, இந்த சிருஷ்டிப்பானது தவித்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவருமே நாங்கள் வேதனையை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம், தவித்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி ஆவியானவரும் எங்களுக்காக அவர் பெருமூச்சுக்களோடு, வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு வேண்டுதல் செய்கிறதை குறித்து இங்கே பவுல் சொல்லுகிறார். ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிருஷ்டிப்பு முழுவதையுமே தேவன் ஆதியிலே அவர் வானத்தையும் பூமியை எல்லாத்தையும் அவர் சிருஷ்டித்த பிற்பாடு எல்லாமே நல்லது என்று கண்டார். எல்லாமே ஓகே, சூப்பராக இருக்குது. மனிதர்களை படைத்தார், நன்றாக இருக்குது. வானம் பூமி எல்லாமே அழகாக நன்றாக இருந்தது. ஆனால் இந்த ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த முழு உலகமுமே எல்லா பகுதியுமே பாவத்துக்குள்ளே விழுந்தது. இதனால் இந்த உலகம் என்ன செய்ததுண்டா முழுவதுமே பாவத்துக்குள்ளாக போனதுனால பாவம் பெருக ஆரம்பித்தது. மனிதர்கள் கஷ்டப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனவே எதை எடுத்தாலும் மனிதர்களுக்குள்ளே கொலை, வஞ்சகங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இவைகள் அதிகரிக்க ஆரம்பித்தது. நீங்கள் பார்க்கலாம், 11வது அதிகாரத்துக்கு வருகிற பொழுது தேவன் நோவாவை அவர் சந்திக்கிறார். நோவாவின் நிமித்தமாக அந்த முழு உலகத்தையுமே அழிக்கிறார். அழித்த பிற்பாடும் பரிபூர்ணமான ஒரு மாற்றம் உண்டாகினதான்டா இல்லை. அப்பையும் அந்த நோவா பேழையிலிருந்து இறங்கி வந்த பிற்பாடும் அவருடைய வாழ்க்கை பாவமாகத்தான் தோன்றியது. இந்த நிலையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முழு உலகமே ஒரு சீர் கெட்டதாக இருக்கிறது, சீர் அழிங்கிறதாக இருந்ததை வேதாகம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் இந்த உலகம் முழுவதும் ஒன்றுக்காக இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. என்னத்துக்காகண்டா நீங்கள் பார்க்கலாம், 20வது வசனம், 20வது வசனத்தை வாசிங்கள். ரோமர் 8:20. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைதனத்தின் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கைகளோடே. ஓகே, 19வது வசனம் சொல்லுகிறது, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்காக சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. இங்கே பவுல் சொல்லுகிறார் என்னன்னா, இந்த முழு உலகமும் ஒருவருக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. ஒருவருக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. யாருக்காக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. ஏன் வெயிட் பண்ணி கொண்டிருக்குதுண்டா, தேவன் இந்த உலகத்தை அவர் புதுப்பிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, புதிய வெளிப்படுத்தலுக்கு நாங்கள் வருகிற பொழுது அவர் சொல்லுகிறார், புதிய வானம் புதிய பூமியை தேவன் உருவாக்க போகிறார். இன்றைக்கு சபை சில சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், தேவன் உன்னுடைய இயேசு கிறிஸ்துடைய வருகை ஒன்று இருக்கிறது, 2வது வருகை. ஒன்று சொல்லுகிறார்கள், ரகசியமாக தேவன் வந்து மக்களை அவர் தம்மோடு கூட கூட்டிக் கொண்டு போவார். 2வது சொல்லப்படுகிறது, தேவன் பகிரங்கமாக வருவார். அவர் மத்தியாகாயத்திலே அவர் தேவ தூதர்களுடைய எக்கால சத்தங்களோடும் வான தூதர்களோடும் தேவ சேனைகளினுடைய ஓடு கூட அவர் திரும்ப வருவார். இங்கே வந்து தேவன் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். இந்த உலகத்திலே 1000 வருஷம் அரசாட்சியை தேவன் நிறுவப் போகிறார். வேதாகம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தலை நாங்கள் பார்க்கிறோம், அவர் 1000 வருஷ அரசாட்சியை தேவன் இந்த உலகத்திலே அவர் கொண்டு வரப்போகிறார். அந்த காலத்திலே இந்த உலகம் புதிதாக மாற்றப்பட்டிருக்கும். ஒருவேளை நாங்கள் கிறிஸ்துவுக்களை நாங்கள் மறிக்கிற பொழுது தேவன் எங்களை அவர் உயிரோடு எழுப்பி எங்களுக்கு மறுரூபத்தை தேவன் கொடுத்து எங்களை, நாங்கள் இந்த நிலையிலே இல்லை, ஒருவேளை தலையில் முடி இல்லாமல் இருக்கலாம், பல் இல்லாமல் இருக்கலாம், கை கால் வலி நோவுகளோடு இருக்கலாம், தேவன் எங்களை புதிய சிருஷ்டிகளாக தேவன் மாற்றி எங்களை உருவாக்கி அங்கே நிலைநிறுத்துவதற்காக இருக்கிறார். எனவே அதுதான் தேவன் என்ன செய்ய போறாருன்னா, இந்த உலகம் முழுவதும் ஒரு விடுதலை அற்றதாக இருக்கிறது. எனவே மனிதர்களை மாத்திரமல்ல, இந்த பூமியையும் தேவன்
புதிதாக்க அவர் வல்லமை உள்ளவராக அவர் செய்ய போகிறவராக இருக்கிறார். 22வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி நாங்களும் இன்றைக்கு மனிதர்கள் எல்லாருமே ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 22வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடியே இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொருவருமே இன்றைக்கு ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை, ஒரு மாற்றம், ஒரு நன்மை உண்டாகாதா என்று ஏக்கத்தோடு இருக்கிறார்கள் மனிதர்கள். ஆனால் இதற்கு எது முற்றுப்புள்ளி என்று பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை. இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை. எனவே இயேசு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை, ஒரு அற்புதத்தை அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அவரால் முடியாதா? முடியும். ஆனால் சில காரியங்களை தேவன் முழுவதுமாக ஒரு மாற்றத்தை தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கொண்டு வர போகிறார். அது மாத்திரமல்ல, 23வது வசனம் சொல்லுகிறது, 25வது வசனம், நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருவதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். 26வது வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகம் பெருமூச்சு விடுகிறது. இன்றைக்கு மனிதர்கள் பெருமூச்சு விடுகிறார்கள். ஆவியானவரும் எங்களுக்காக இன்றைக்கு என்ன செய்கிறார் என்றால் பெருமூச்சு விடுகிறார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு. அது மாத்திரமல்ல, நாங்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் அறியாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆவியானவர் எங்களுக்காக அவர் காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். எப்பொழுது? கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் இருக்கிற பொழுது தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், பரிபூர்ணமான நன்மையை தேவன் எங்களுக்கு வச்சிருக்கிறார். பரிபூர்ணமான சமாதானம் எங்களுக்கு இருக்கிறது, பரிபூர்ணமான ஒரு விடுதலை இருக்கிறது, பரிபூர்ணமான நன்மையும் இருக்கிறது. இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். 8வது அதிகாரம் 28வது. இது எல்லாருக்குமே தெரிந்த வசனம். அநேகர் இந்த வசனத்தை பாவித்து ஜெபிக்கிறார்கள். எப்படி என்றால் 28வது வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறலுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குதென்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக முன்குறித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி என்றால் தேவன் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறலுக்கு தேவன் சகலத்தையும் நன்மையாக தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய தீர்மானத்தின்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா? அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்களா? அவங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நன்மைகளை அவர் கட்டளையிடுவார். எங்களுக்கு தெரியும் ஒரு கதை ஒன்று நான் சொல்கிறேன், இந்த பழைய கதை. ஆனால் அதில் நல்ல கருத்துக்கள் இருக்கிறது. ஒரு ராஜா இருந்தார், ஒரு கிங். அவருக்கு அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி, ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு ஆள் இருந்தார். அந்த மந்திரி எப்பெல்லாம் என்ன சொல்லுவாருண்டா, எது நடந்தாலும் இது நன்மைக்கு என்று சொல்லுவாராம். எது நடந்தாலும் இது நன்மைக்கு. அப்போ ஒரு நாள் ராஜா தன்னுடைய சாப்பாடு நேரத்தில் அவர் தன்னுடைய டேபிளில் இருந்ததான ஒரு பழத்தை எடுத்து, ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்து அவர் என்ன செய்தார், வெட்டி கொண்டு இருக்கும் பொழுது தவறுதலாக கை வெட்டிட்டு, அவர் அந்த பழத்தை வெட்டுகிற பொழுது கை தவறுதலாக வெட்டிட்டு. அந்த மந்திரி உடனே சொன்னார், நன்மைக்கு. என்ன சொன்னார்? நன்மைக்கு. ராஜாவுக்கு கடுப்பாயிட்டு. ராஜா அவர் சொன்னார், இவனை தூக்கி என்ன செய்யுங்க, ஜெயிலில் தூக்கி போடுங்க. அவன் ஜெயிலுக்குள்ளே போகும்பொழுது சொன்னான், நன்மைக்கு. அப்போ ஒரு நாள் அந்த ராஜா என்ன செய்கிறாரா, அந்த காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போகிறார். வேட்டைக்கு போகிற பொழுது அங்கே இருந்த அந்த காட்டுவாசிகள், ஆதிவாசிகள் என்று சொல்லுகிற அந்த காட்டுவாசிகள் அந்த தங்களுடைய தெய்வத்திற்கு ஒரு பலியிட வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதனை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த ராஜா போகிற பொழுது இந்த ராஜாவை என்ன செய்தாங்க, அவங்க பிடிச்சிட்டாங்க. ராஜாவை பிடிச்சி, இவர் தான் சரியான ஆள், எங்களுடைய தெய்வத்துக்கு பலியிடக்கூடிய பூரணமான ஒரு தோற்றமுள்ள பழுதற்ற ஒரு நபராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த ராஜாவை அவங்க என்ன செய்கிறாங்கண்டா, தங்களுடைய தெய்வத்திற்கு பலியிடுவதற்காக அவரை கை காலெல்லாம் கட்டிட்டு இருக்கிற பொழுது
கடைசி டைம், கடைசி வினாடி அவர் வந்து அந்த தலையை அவங்க துண்டிக்க போகிறாங்க. அந்த பெரியவர், அந்த ஆதிவாசிகளுடைய தலைவர் வந்து பார்க்குற பொழுது அவருடைய கையில் ஒரு காயம், ஒரு புண்ணொன்று இருக்கிறது, கையில் ஒரு புண்ணொன்று இருக்கிறது. அது நேற்று அவருக்கு வெட்டின அந்த புண். அப்போ அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த பழி அவருக்கு எங்களுடைய கடவுளுக்கு பிடிக்காது, ஏனென்றால் இவர் பழுதாக இருக்கிறார், இவருடைய கையில் ஒரு காயம் இருக்கிறது, ஒரு புண் இருக்கிறது, இதனால் இவரை நீங்கள் அவுட்டு விடுங்கன்னு சொல்கிறேன். இந்த ராஜா காட்டில் இருந்து வேகமாக ஓடி வருகிறார். வந்து என்ன செய்தார், அந்த மந்திரியை வெளியில் தூக்கி விடுகிறார். இவர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார். அப்போ அந்த மந்திரி சொன்னார், இதுதான் நான் சொன்னேன், எல்லாமே நன்மைக்கு. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு நாங்கள் ஒரு சிறப்பான, அல்லாவிட்டால் நல்ல ஒரு வாழ்க்கை, அல்லாவிட்டால் நாங்கள் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிற பொழுது நாங்கள் நினைக்கிறோம், எங்களுக்கு வருகிற இந்த துன்பங்கள், இந்த உபத்திரவங்கள், இந்த பாடுகள், இவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? எங்களுடைய வாழ்க்கை சுமுத்தாக போக வேண்டியதானே? எங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு எந்த விதமான தடங்களும் இல்லாமல், எந்த விதமான டிஸ்டர்பும் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை இருந்தால் ஓகே என்றோம். ஆனால் அந்த உங்களுக்கு வருகிற அந்த பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பாதுகாப்புக்கான ஒரு காரியம். ஆமென். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், தேவன், அதாவது அன்றியோடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூறுகிற பொழுது உங்களுக்கு தேவன் சகலத்தையும் நன்மையாக செய்து முடிப்பார். உதாரணமாக எங்களுடைய மகள், எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள். நாங்கள் அந்த பிள்ளைக்கு எதை இருந்தாலும் பெஸ்ட்டான விஷயத்தை தான் நாங்கள் சிந்திக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற அந்த குறைவான வருமானத்தின் மத்தியிலையும் குறைவான காரியங்கள் மத்தியிலையும், ஆனால் பெஸ்ட்டாக தான் நாங்கள் எதை என்ன செய்வோம், கொடுப்போம். நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படி தான். உங்களுக்கு இருக்கிற குறைவுகள் மத்தியிலே பிள்ளைகளுக்கு என்ன செய்வீங்கண்டா, எதை எடுத்தாலும் பெஸ்ட்டாக தான் நீங்கள் எடுப்பீங்க. ஆனால் சாதாரணமாக இந்த உலகத்தில் இருக்கிற நாங்களே எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி செய்கிறோம் என்றால், எங்களை படைத்த, எங்களை உருவாக்கிய தேவன் எங்களுக்கு எப்படி காரியங்களை செய்வார்? அவர் இந்த அண்ட சராசரங்களையும் உருவாக்கிய தேவன். அவருக்கு தெரியும் எப்பொழுது எதை செய்ய வேண்டும், எதை செய்தால் எது ஓகேயா இருக்கும் என்று. எனவே இங்கே நீங்கள் பார்க்கிறோம், அவர் எங்களுக்கு நன்மையான காரியங்களை அவர் கட்டளையிட அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சகலத்தையும் நன்மையாக தேவன் எங்களுக்கு மாற்றுகிறவராக இருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தேவன் எங்களை என்ன செய்கிறார், வருங்காலத்திலே தேவன் எங்களை மகிமையாக தேவன் கொண்டு போக போகிறார், மகிமையாக தேவன் வச்சிருக்க போகிறார். 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒருவர் வாசிக்கிறீங்களா? 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும், மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறோம். 30வது வசனத்தை வாசிங்க. 30. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்து மிருகியிருக்கிறார், அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாய் இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். இங்கே பவுல் சொல்லுகிறார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தேவன் அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தூக்கம் வருதா? ஹல்லேலூயா. கொஞ்சம் எல்லாரும் கை அசைச்சு ஆமென். இன்றைக்கு தேவன் உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கணுமோ அந்த இடத்துல தேவன் வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? யாராவது நாங்கள் இன்றைக்கு சொல்லுவோம், நிறைய பேர் சொல்லுகிறார்கள், ஓகே நான் உங்களுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு வேறு யாருக்காவது பிறந்திருக்கலாம், அப்படி நினச்சிருக்கீங்களா? அனுவருக்கு நான் பிள்ளையா பிறந்திருக்கலாம். நான் இந்த டிஎம்சியில் இருக்கிற விட வேற ஒரு சபைக்கு போயிருக்கலாம், அல்லாட்ட வேறு வெளியில் எத்தனையோ சபைகள் இருக்கிறது ஆயிரக்கணக்கில், அங்கே போயிருக்கலாம். டாக்டர் குமாரும் எப்படியாவது இதில் இருந்து விளைகிறணும்னு, ஆனால் தேவன் உங்களை வச்சிருக்கிறார் அந்த இடத்துல. அது நீங்கள் தான் அந்த இடத்துக்கு சரியான நபர் என்று அவருக்கு தெரியும். ஒரு டாக்ஸி டிரைவர் இருந்தாரா, அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒவ்வொரு நாளும் அவர் தன்னுடைய காடியை எடுத்துகிட்டு போய் ஓடுவார். ஒரு நாள் ஒரு ஓர்டர் வந்தது, அவர் கோல் ஒன்று வந்தது, ஒரு டாக்டர்ஸ், ஒரு லோயர்,
இன்னும் ஒரு கவர்மெண்டில் இருக்கிற ஒரு உத்தியோகத்தர், ஒரு டாக்டர், ஒரு லோயர், ஒரு கவர்மெண்டில் உத்தியோகத்தர். இந்த டெக்ஸிக்காரர் போகிறார், அவங்க எல்லாம் லோயர் அந்த உடுப்போட, டாக்டர் தன்னுடைய அந்த யூனிஃபத்தோட, அடுத்து அந்த ஆஃபீஸர் பயங்கரமாக இருக்கிறார். இவருக்கு வெக்கமாயிட்டு, யாருக்கு? இந்த டிரைவருக்கு. அவர் டக்குன்னு இறங்கிட்டார், வெளியில் இறங்கிட்டு சொன்னாரா, நான் முன்னுக்கு இருக்க முடியாது என்ற, நீங்கள்லாம் படித்த ஆளுங்க, நீங்கள்லாம் பெரிய ஆளுங்க, நீங்கள் முன்னுக்கு இருங்க, நான் பின்னுக்கு இருக்கிறேன்னு. அப்போ அவங்க லோயர் அவங்களோட கேட்டாங்களாம், நீங்கள் பின்னுக்கு இருந்தால் யார் ஓடுறது, யார் டிரைவர், எங்களை எப்படி கொண்டு போகிறீங்க, டைம் ஆகுது எங்களுக்கு, நீங்கள் தான் முன்னுக்கு இருக்கணும், நீங்கள் வெக்கப்பட தேவையில்லை, தேவன் உங்களை இதுக்கு தான் வச்சிருக்கிறாருண்டா, நீங்கள் தான் ஓடணும், நீங்கள் இல்லாட்டி இந்த வேலை நடக்காது. இதே மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோம்டா, இந்த சீட்டுக்கு வேறு ஒரு ஆள் தான் தகுதியானவர் என்று சொல்லி நாங்கள் விலக பார்க்குறோம், வெளியேற பார்க்குறோம். ஆனால் இல்லை, ஆண்டவர் உங்களுக்கான காரியங்களை தேவன் கொடுக்கிறார். உங்களுக்கான கிருபை, உங்களுக்கான வரங்கள், உங்களுக்கான தகுதிகளை தேவனே அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எவர்களை தேவன் முன்குறித்தாரோ அவர்களை தேவன் அழைத்திருக்கிறார். அவர்களை ஏற்கனவே தேவன் முன்குறித்திருக்கிறார். நீங்கள் எங்கே போய் ஓடி ஒளிஞ்சாலும், தாவீது சொல்லுகிறார், நான் சமுத்திரத்தின் ஆழங்களுக்குள்ளே போய் செட்டப் பண்ணி ஒரு இடத்த நான் இருந்தாலும், நட்சத்திரங்களுக்குள்ளே போனாலும் அங்கேயும் இருந்து பிடிச்சி கொண்டு வந்து இங்கே தான் வர்றேன். எனவே தேவன் உங்களை நியமித்திருக்கிறார் என்ற ஒரு காரியத்துக்கு உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. தேவன் உங்களை நினைச்சிருக்கிறார். எனவே அவர் சொல்லுகிறார், எவர்களை அழைத்தாரோ, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். உங்களுக்கான மகிமை வருகிறது. எப்பொழுது? தேவன் அதை முடிவிலே உங்களுக்கு கொடுப்பார். எனவே தேவன் உங்களை மகிமைப்படுத்தும்படியாக இவ்விதமான சில போராட்டங்களுக்குள்ளே உங்களை கொண்டு போகிறார். உங்களுக்கான கிரீடம் வருகிறது. ஒரு முறை என்ன செய்தார்கள்? ஆப்பிரிக்கா தேசத்திலே அந்த நிறைய கிறிஸ்தவர்களை பிடித்து கொண்டு வந்து சுடுகிறார்கள். சுடுகிற பொழுது அவர்கள் என்ன சொன்னால் அவர்களை தப்பிக்க முடியுமெண்டா, நான் இயேசுவை மறுதளிக்கிறேன் என்று சொன்னீங்கன்னா அவங்க சுட மாட்டாங்க. அப்போ ஒரு சோல்ஜர் அவர் சுட்டு கொண்டு இருக்கிறார், பின்னுக்கு இருக்கிற இன்னும் ஒரு சோல்ஜர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அங்கே மேலே இருந்து கிரீடம் வந்து கொண்டு இருக்குதான். இயேசுவை மறுதளிக்கிற பொழுது அந்த கிரீடம் மேலே எடுத்துக்கொள்ளப்படுதான். அப்போ ஒரு வந்து நிற்கிறார், இயேசுவை நீ ஏற்றுக்கொள்றியா அல்லாவிட்ட மறுதளிக்கிறியா? நான் மறுதளிக்கிறேன் என்று சொல்லுகிற போது சுட்ட உடனே அந்த கிரீடம் மேலே எடுக்குது. அப்போ அதில் இருந்த எல்லாருமே இயேசுவை மறுதளிக்கவே இல்லையா? அதான் அதில் இருக்கிற பியூட்டி. எல்லாருமே மறுதளிக்கலை. நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், மறித்தாலும் நான் அவருக்காக நான் சாகிறேன் என்று அந்த கிரீடம் வந்து எல்லாருடைய தலைக்கு மேலேயும் விழுகுது. கடைசியாக லாஸ்ட்டாக ஒருவர் சொல்லுகிறார், நான் மறுதளிக்கிறேன் இயேசுவை, எனக்கு தேவையில்லை இயேசு என்று சொல்லுகிற பொழுது அந்த கிரீடம் மேலே போகுதான். ஒரு சோல்ஜர் ஓடி போய் நின்று நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த கிரீடம் வந்து அவருடைய தலையில் விழுகுதாம். இது கற்பனையால் அவர்கள் உண்மையாண்டு தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கும் இயேசு எங்களுக்காக காரியங்களை நியமித்திருக்கிறார். அவர் பந்தியை எங்களுக்கு அழகாக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நாங்கள் அந்த பந்தியை கெடுக்கிற பொழுது அதுக்கான இடம் எம்டியாக இருக்கிறது. இன்றைக்கு தேவன் எங்களை அவர் முன்குறித்திருக்கிறார். எங்களுக்கு நன்மையாக எல்லாவற்றையும் அவர் செய்வார். அதே நேரத்தில் எங்களுடைய மகிமைப்படுத்தவும் அவருக்கு முடியும். ஆனால் நாங்கள் அவருக்குள்ளே நாங்கள் இருக்கிற பொழுது தேவன் எங்களை மகிமைப்படுத்துவார். ஒருவேளை இப்பயா இருக்கலாம், அல்லாவிட்டால் அவருடைய வருகையாக இருக்கலாம், அல்லாவிட்டால் அவருடைய ராட்சியத்திலேயாக இருக்கலாம். அதே மாதிரி நாங்கள் பார்க்கிறோம், தேவன் எங்களுக்கு முற்றிலும் அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே நாங்கள் சொல்லுகிறோம், அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கொள்ளுக்கு சகலத்தையும் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வேலை, உங்களுடைய எல்லா காரியத்தையும், உங்களுடைய ஊழியமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் தேவன் எங்களுக்கு நன்மையாக மாற்றுவார். ஆனால் அப்படியே சொல்லிக்கொண்டு போகிற பவுல் 35வது வசனத்துக்கு வருகிற பொழுது சொல்லுகிறார், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசம், மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலிருந்தும் நம்மை அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். பாருங்க,
28வது வசனம் சொல்லுகிறது எல்லாத்தையும் நன்மையாக தேவன் மாற்றுவார். ஆனால் அப்படியே நாங்கள் போகிற பொழுது 35வது வசனத்தில் பார்க்கிறோம், உங்களுக்கு அடி இருக்குது, உங்களுக்கு துன்பம் இருக்குது, உங்களுக்கு உபத்திரவம் இருக்குது, வியாகுலம் இருக்குது, பசி இருக்கிறது, நிர்வாணம். பவுல் இவை எல்லாவற்றையும் அனுபவித்தார். ஆனால் அவர் ஒன்றை சொல்லுகிறார், இவை எல்லாவற்றிலிருந்து நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாங்கள் மாற முடியும். எப்பொழுதுண்டா, இந்த உலகம்தான் என்னுடைய வாழ்க்கை, நான் ஒரு 1000 வருஷம் வாழ போகிறோம், 2000 வருஷம் வாழ போகிறோன்னு சொல்லி இதிலே நாங்கள் செட்டில்மெண்ட் ஆகிறதில்லை. மாறாக இந்த உலக வாழ்க்கை முடிய போகிறது. எனவே இந்த உலகத்தினுடைய இருக்க எல்லாமே ஒரு கொஞ்ச நாளைக்கு தான். நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். ஒரு 10 வருஷத்துக்கு பிற்பாடு இந்த சபையில் எத்தனை பேர் நாங்கள் இருப்போம்னு தெரியாது. ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிற்பாடு எத்தனை பேர் இருப்போம்னு தெரியாது. எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகி கொண்டே இருக்கிறது. எல்லாமே மாற்றங்களை நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒன்று எங்களுக்கு நிச்சயம் என்னண்டா, எப்பொழுது நாங்கள் ஜெயம் கொள்ளுவோம்டா, நாங்கள் இயேசுவுக்குள்ளே இருக்கிற பொழுது. ஒருவர் சொன்னார், இயேசுவுக்காக நாங்கள் எதையுமே இழக்கலாம், ஆனால் என்னது, இயேசுவுக்காக நாங்கள் எதையுமே நாங்கள் இழந்து போக முடியும், ஆனால் இயேசுவை நாங்கள் ஒரு நாளும் இழக்கிறதுக்காக மற்றதை நான் என்ன செய்ய மாட்டேன், பெருசாக எடுக்க மாட்டேன். எனவே இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் இருக்கலாம், ஆனால் பவுல் சொல்லுகிறார், அவருடைய அன்பை விட்டு நான் பிரிக்க மாட்டேன். அன்பை விட்டு பிரிக்கணும். அவர் சொல்லுகிறார் கடைசியாக 39வது, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறோம். 35வது வசனத்தில் அவர் முடிக்கிறார், இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் எனக்கு என்ன நிச்சயம் என்றால் அவருடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. இன்றைக்கு அவருடைய அன்புக்குள்ளே நாங்கள் வருகிற பொழுது தேவன் காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இன்றைக்கு நான் இதில் பார்க்கிற பொழுது இந்த உலகத்தினுடைய பாதுகாப்பு, ஆண்டவர் இந்த உலகத்தில் எங்களை பாதுகாக்கிறாரா? உண்மையாக பாதுகாக்கிறார். அவர் உயிர் வாழ எங்களுடைய உடல் சுகத்திற்கு, அது மாத்திரமில்லை எங்களுக்கு பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறார். அவர் பரம பரிகாரியாகிய கர்த்தர், இவைகள் எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். நாங்கள் சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகின்ற தேவரீர் அவர் கூட இருக்கிறார், அவர் எங்களோடு கூட இருக்கிறார். அதே மாதிரி 91வது சங்கீதத்தை நாங்கள் பார்க்கிறோம், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் எதுவும் என்னை சேதப்படுத்தாது. ஆனால் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த சமுதாயத்திலே தேவன் எங்களை மாற்ற முடியுமா? எங்களை உயர்த்த முடியுமா? எங்களை அந்தஸ்துள்ள ஒரு வாழ்க்கை வாழ வைக்க முடியுமா? எங்களுடைய கல்வி, எங்களுடைய வேலை, எங்களுக்கான ஞானம், இவைகள் எல்லாவற்றையும் தேவனால் கொடுக்க முடியுமா? முடியும். எனவே குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியுமா? தேவனாலே சமாதானத்தை கொடுக்க முடியுமா? முடியும். அதே நேரத்தில் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவனால் கட்டி எழுப்ப முடியுமா? முடியும். எப்பொழுது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அவரிடத்தில் நாங்கள் சரண்டர் ஆகிற பொழுது, அவரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குற பொழுது தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டு பண்ணுவார். எனவே எங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு சமாதானத்தை அவரால் கொடுக்க முடியும், பரிபூர்ணமான ஒரு விடுதலையை கொடுக்க முடியும், பரிபூர்ணமான நன்மையை ஆண்டவராலே கொடுக்க முடியும். எப்பொழுது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்திற்குள்ளே நாங்கள் இருக்கிற பொழுது, அவருக்குள்ளே நாங்கள் வாழுகிற பொழுது தேவன் எங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலே நீங்கள் கடந்து செல்கிற ஒரு நபராக இருந்தீங்கன்னா, இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை, ஒரு அற்புதத்தை அவரால் செய்து உங்களை உயிர்ப்பிக்க முடியும், உங்களை விடுதலையாக்க முடியும். எனவே நாங்கள் அவரிடத்தில் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற பொழுது தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். நாங்கள் யாருமே நாங்கள் எழுந்து நிற்போம் இந்த நேரத்திலும் கூட.